கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஆகஸ்ட் மாசம் ராசி பலன்கள் கடக ராசிக்கு பார்க்கலாம். அதான் கடக ராசிங்கிறது என்னது? காலபுருஷனுக்கு 4வது வீடு. இது சந்திரன் தான் இதுக்கு அதிபதி. இப்ப நம்ம மாச பலன்ல சந்திரன் 2.25 நாள் மாறிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம அதை எடுக்கிறது இல்லை. அப்ப நான் இப்போ கடக ராசிக்கு அதிபதி எப்படி இருக்காருன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப நீங்க சப்போஸ் இப்ப கடக லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்காருன்னு பாக்கணும். அதாவது லக்னத்துக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தா சிறப்பு இல்லை. அதே மாதிரி உங்க ஜாதக குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. குருக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தாலும் நல்லது கிடையாது. சப்போஸ் நீங்க சந்திரன் வளர்கிற சந்திரனா இருந்தா சிறப்பு. ஓகே, அப்ப சந்திரன் எப்படி இருக்காருங்கிறத பார்த்துதான் நம்ம ஒருத்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே, சரி. அப்புறம் 2ஆம் அதிபதி சூரியனை பாருங்க. தனஸ்தானாதிபதி ஆகஸ்ட் 15 வரைக்கும் அவர் கடகத்துல தான் இருப்பாரு. அப்ப கடகத்துல அவர் இருக்கும்போது என்ன மாதிரி வேலை செய்வாரு? அது வேற கிரகம் இல்லைன்னு நினைக்க கூடாது. ஒரு கிரகம் இல்லைன்னா அதோட அதிபதியும் சேர்ந்துதான் வேலை செய்வார். ஓகே, கிரக சேர்க்கைங்கிறது நம்ம முக்கியம். அப்ப சூரியன் சந்திரனோட சேர்ந்து இருக்காருன்னு அர்த்தம். அப்ப சூரியன் சந்திரன் என்னது? ஒளி கிரகங்கள். அப்ப ஒளி கிரகங்களை எப்பவுமே ஓய்வெடுக்காத கிரகங்கள். அப்ப விதியும் மதியும் சேரும் போது உங்களுக்கு தன யோகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப 15ஆம் தேதி வர சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 16ஆம் தேதி அவரோட வீட்டுக்கே வர்றாரு. சூரியன் தனஸ்தானாதிபதி அதுலயே வர்றாரு. அப்ப நமக்கு எந்த மாதிரி இடத்துல பணம் வரும்? சூரியன்கிறது காலங்கள் என்னது? மருத்துவத்துறை மூலமா வரும். நகைத்தொழில், ஓகே, அரசு சார்ந்த விஷயங்கள்ல, அரசியல்ல அவங்களுக்குலாம் பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப பொருளாதாரத்துல எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. ஓகே, இது கூட சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் யாரு? அவர் தனக்காரன். அப்ப தனக்காரனும் சேர்ந்து இருக்கும்போது சுக்கிரனோட காரகங்கள் என்ன எல்லாம்? ஒரு ஜவுளி கடை. அப்ப ஜவுளி மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். வெள்ளி வியாபாரம் அது மூலமா லாபம் கிடைக்கும். கலைத்துறை மூலமாகவும் லாபம் கிடைக்கும். அப்புறம் 4ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறனால சுக்கிரன் உங்களுக்கு என்ன வீடு வாங்கி விற்பாங்க இல்லையா? அது மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறாங்கல்ல, அது மூலமாவும் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ மொத்தத்துல இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓகே, அப்போ பொருளாதார ரீதியா கடக ராசிக்காரங்களுக்கு அமோகமா இருக்கு. பணம் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ பொருள் சார்ந்த விஷயம் இருக்குன்னு சொல்றேன். அப்போ அகம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ சூரியன்கிறது 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் 2ல இருந்தாச்சுன்னா ஒரு களத்திரத்துல ஒரு பிரிவினைகளை உண்டாகும். எல்லாரும் 2ஆம் இடத்துல சனி இருந்தாச்சுன்னா தாமத திருமணம் சொல்லுவாங்க. சூரியனையும் பார்க்கணும். பாவ கிரகங்கள் 2ல இருக்கும் போதும் அப்ப அந்த சமயம் நமக்கு ஒரு சூரிய புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஓகே, அந்த புத்தி முடிஞ்ச பிறகு வைக்கணும். அந்த ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதே களத்துல காரகன் யாரு? சுக்கிரன். சுக்கிரனும் 2ஆம் வீட்டுல இருக்காரு. சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருந்தா இப்ப சூரியனும் சுக்கிரனும் கண், அப்படிதானே? 2ஆம் பாவமும் கண்ணை தான் குறிக்கும். அப்ப கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் பாருங்க, 2ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தாலே வேற காசுல கல்யாணம் பண்ணது ரொம்ப நல்லதுங்க. சப்போஸ் நீங்க உறவுல தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளைய அந்த பொண்ணை பிடிக்காது. சரி, மாப்பிள்ளையே ஒரு உறவுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் நினைப்பாரு. அது உறவினர்களுக்கு பிடிக்காது. அதனால இப்படி இருக்கிறதுக்கு அவங்க வேற காசுலயே முதலே பார்த்துட்டீங்கன்னா அந்த லைஃப் நல்லா இருக்கும். சரியா? சரி, அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. இந்த உங்க ஜாதகத்திலே நீங்க பாருங்க, 2ஆம் அதிபதியும் சுக்கிரன் தன காரகனும் சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சுக்கிரனுக்கு அடுத்தால குரு இருக்காராம் பாருங்க. அதெல்லாம் குருக்கு அடுத்தால சுக்கிரன் இருக்காராம் பாருங்க. அதாவது சுக்கிரனுக்கு அடுத்தால குரு இருந்தா சுக்கிரங்கிறது பணம், குருங்கிறது சேமிப்பு. அப்போ பணத்தை சேமிக்க முடியும். குருக்கு அடுத்தால சுக்கிரன் இருந்தா பணம் வேஸ்ட் ஆகும். அப்ப நம்ம கையில பணம் எவ்வளவு வேலை பார்த்தாலும் நிக்காது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சிடணும். வேலை பார்த்து பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகும். ஓகே, அது உங்களுக்கு ஒரு டிப்ஸா எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எனக்கு தனத்திலேயே தனக்காரங்க இருக்காரு, பணமே சேரவே இல்லைன்னு. அப்ப இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்தா பணம் சேரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ 3ஆம் அதிபதி. அப்புறம் 4, 11 அதிபதி சுக்கிரனே 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இப்ப நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டு ஓனர் சொல்றாரு நான் வீடை விற்கலான்னு இருக்கிறேன். அப்ப அந்த வீடை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்ப இருக்கு. ஓகே, இதே மாதிரி பாருங்க, 4ஆம் இடங்கிறது தாய். அப்ப நீங்க ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு போறீங்க, வேலைக்கு போகும்போது அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நிச்சயமா அந்த தொழில் அமோகமா இருக்கும். அதே மாதிரி அம்மா மேல எனக்கு அம்மா இல்லை அப்படின்னா அம்மாவோட படத்தை வச்சு
கும்பிட்டுட்டு போங்க. நீங்க வேலையில மேலும் மேலும் பெருகிட்டே இருப்பீங்க. எப்பவுமே தாய்ங்கிறது தான் நமக்கு முதல். ஓகே, அது பண்ணுங்க. அது 3ஆம் இடத்து அதிபதி 3, 12 புதன் பாருங்க, அதுலயே 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 2ஆம் இடத்துல புதன் வக்ரமா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் கழுத்து வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் தோள்பட்ட வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப அது வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டோம்னா நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருப்பீங்க இல்லையா? அதான் எப்பவும் சொல்றதா மேல எல்லா இதுலயும் பாசிட்டிவா சொன்னாதான் பிடிக்கும், நெகட்டிவ் சொன்னா பிடிக்காது. ஆனா இது நெகட்டிவ் இல்ல, நமக்கு உடல் ரீதியா ஏதாவது வரத முன்கூட்டியே தெரியுது, நல்லது தானே? அதுக்காக சொல்றேன். அப்ப இந்த வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம செக் புக்கு, பாஸ் புக்கு எல்லாம் சேர்த்து தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் ரொம்ப நாள் இப்போ சோகம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு 3 வாரத்துல குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ புதனால நமக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, அப்புறம் பாருங்க 5, 10க்கு அதிபதி செவ்வாய். அவர் எங்க இருக்கிறாரு? 10ஆம் வீட்டுல இருக்கிறார். இதுல உங்களுக்கு இன்னொரு யோகம் இருக்கு பாருங்க. அதாவது 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் 11ல இருக்காரு. தர்ம கர்மாதிபதி 2 பேரும் சேர்ந்து இருந்தா அது ஒரு யோகம். பாதகத்துல இருக்காருன்னா பார்க்க கூடாது. பாதகம் எப்பவும் வேலை செய்யாது. ஓகே, அது அதோட தசாபுத்தி வரும்போது தான் வேலை செய்யும். அப்ப இந்த 2 இருக்கதே இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமாகும். அது ஒரு யோகம் இருக்கு, இதுல ஒரு தன யோகம் இருக்கு. அப்ப பணமழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. செவ்வாய் நேர தனஸ்தானாதிபதியை பாக்குறாரு, உயர் பதவிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப இப்ப 5ஆம் இடத்து அதிபதி 11ல இருந்தாச்சுன்னா காதல் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. 5, 11. அப்ப அவர் 11ஆம் வீட்டுல இருந்து அதே 5ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப லவ் மேரேஜ் நடக்கணும், சக்சஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது பிஹெச்டி டாக்டரேட் பட்டம். இந்த பட்டம் வாங்கக்கூடிய படிப்பை படிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு அது வெற்றி ஆகும். அப்ப 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம். இப்போ பூர்வீக சொத்துல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அது நமக்கு வழக்குல சக்சஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த மாசம் பூராமே கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, சனி பகவான் 8ல இருக்காரு. 4ஆம் இடத்து அதிபதி 2ல இருந்து நேர் பார்வையா பாக்குறாரு. அது செவ்வாயும் பாக்குறாரு. அப்ப சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும். ஏன்னா 4, 8 வேலை செய்யுதா. அப்ப நீங்க வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமா போங்க. ஓகேங்களா? அதாவது எதுக்கு சொல்றேன்னா, போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம்ல. 4 இடத்துக்கு விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேங்களா? சரி, நாளைக்கு வேற பேர் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.